கோபி சுதாகருடைய பரிதாபங்கள் சேனலை முழுசா யூடியூப்ல இருந்து நீக்க போறாங்களா? பரிதாபங்கள்ல லாஸ்டா வெளியான சொசைட்டி பரிதாபம் வன்முறையை தூண்டுற வகையிலையும் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துல இருக்கிறவங்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறதா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை சார்ந்த வீடியோவா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. என்ன எத்தனை தடவை அவளை சொல்றது? போடா, அதை உனக்கு கெட்டப்பா இருக்கணும்டா. நம்ம தமிழ்நாட்டை பெருசா உழுக்குன சம்பவம் தான் நெல்லை ஆணுவ படுகொலை. இதுல கவின் அப்படிங்கிற ஒருத்தரை சுர்ஜித் அப்படிங்கிறவரு வெட்டி கொண்டு இருந்தாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுர்ஜித்தோடைய அக்காவும் கவினும் ரொம்ப நாளா, அதாச்சும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை, அப்பக்கம் சுர்ஜித்தோடைய ஃபேமிலியோ கொஞ்சம் உயர்ந்த ஜாதி. ஸோ ஜாதி பிரச்சனையால இந்த ஒரு ஆணுவ படுகொலை நடந்திருந்தது, அதுவும் பட்ட பகல்ல நடந்திருந்தது. ஸோ இது தொடர்பான விஷயங்கள் சோசியல் மீடியா பக்கம் வைரல் ஆகி அது எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆணுவ படுகொலை தமிழகத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல தரப்புல இருந்து பல கேள்விகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருந்தது. சோ இந்த ஒரு நிலையில பரிதாபங்களும் அவங்க சைட்ல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. பொதுவாவே சுர்ஜித் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே பெரிய பெரிய கத்திகளோட வச்சுக்கிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு. அது சார்ந்த நிறைய விஷயங்கள் என்ன வந்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் இதெல்லாம் வந்து தானாவே பண்ணல, கூட இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துதான் இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரரா இருக்கான், நல்லா படிச்ச பையனா இருக்கான், அதை மீறி அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை சுத்தி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரிலாம் இவனை மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களும் பேசப்பட்டு இருந்தது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஜாதி விஷயங்களை யார் அதிகமா பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய படிக்காம இருக்கிறவங்க, படிப்பு ஏறாதவங்க தான் இந்த மாதிரியான ஜாதி விஷயத்தை பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ வந்திருந்தது. அந்த வீடியோ எப்படி அமைஞ்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்காத ஒருத்தர், அதாச்சும் படிப்பறிவே இல்லாத ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா படிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அறிவுல இருக்கிறவங்களையே ஜாதி சார்ந்த சில விஷயங்களா மாத்துறது தான் இந்த ஒரு வீடியோவா அமைஞ்சிருந்தது. அப்படி மாத்தி ஒரு பர்டிகுலர் மெம்பரை, தன்னுடைய அக்கா வேற சமூகத்துல இருக்கிறவங்கள லவ் பண்றாங்கன்னா நீ சும்மா விட்டுருவியாடா, நம்மலாம் என்ன மாதிரி ஆளுங்க, நீ போய் இப்படி விட்டு வச்சிருக்கியே, இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளுடைய கௌரவம் என்ன ஆகுறது, நீ வெட்டி கொன்னாதான் நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் வந்திருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இந்த வீடியோ சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருந்தது. ஏன்னா இது ஒரு உண்மையை பேஸ் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. அதையும் தாண்டி நிறைய பேர் இந்த மாதிரியான உண்மையை வெளில சொல்றதுக்கு பரிதாபங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பரிதாபங்கள் சேனல்ல லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோ பெருசா கான்ட்ரவர்சி ஆகி கொஞ்ச நாள்லயே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த வீடியோ அவங்க சேனல்ல வெளியான அப்பவே மக்கள் நிறைய பேருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு அப்படிங்கறத சொன்னதை தாண்டி, எப்ப இந்த வீடியோவை டெலீட் பண்ணுவாங்கன்னு தெரியல, யார் இந்த வீடியோவை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் வச்சிருந்தாங்க. அந்த வகையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த ஒரு வீடியோ ஒரு பர்டிகுலர் சமூகத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் நிறைய குறி வச்சு அவங்கள ரொம்பவுமே தப்பா சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை இப்போ கேஸா ஃபைல் பண்ணியிருக்காங்க. சேனல் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அது ஒட்டுமொத்த இழிவுபடுத்தக்கூடியதாகவும் நக்கலும் நையாண்டியும் பண்ற மாதிரியும் நம்மளோட மாண்பு கெடுக்கிற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த பரிதாபங்கள் வீடியோல கோபியும் சுதாகரும் சேர்ந்து ஒரு காட்சியில நடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே பெருசா தைரியம் இருந்தா நீங்க வந்து மிளகா பொடியை தூவிட்டுலாம் வெட்டியிருக்க கூடாது, நீங்க தைரியமா அவங்ககிட்டயும் கத்தியை கொடுத்துட்டு நேருக்கு நேரா தானே வெட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு பெரிய விஷயமா சோசியல் மீடியா பக்கம் பேசப்பட்டாலும், இந்த விஷயத்தை இந்த தரப்புல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வன்முறையை தூண்டுற வகையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்தை வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு காரணத்துக்காக பரிதாபங்கள் சேனலை முழுசா யூடியூப்ல இருந்து நீக்கணும், அவங்களுடைய அந்த வீடியோவும் டெலீட் பண்ணணும். இதெல்லாம் உண்மையிலேயே அவங்க சமூக அக்கறையோட பண்ணல, இதெல்லாம் ஃபுல்லா முழுக்க முழுக்க வியூஸ்க்காக பண்ணிட்டு இவங்க எப்படி ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை இந்த அளவுக்கு கேவலமா பண்ண முடியும், நாங்க உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்களும் படிச்ச அறிவாளியா தான் இருக்கோம், அது ஏதோ 2 குடும்பத்துக்குமான பிரச்சனை, அது எப்படி நீங்க சமூக பிரச்சனையா ஜாதி பிரச்சனையா மாத்தி இந்த மாதிரியான ஒரு வீடியோ போடலாம், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலீட் பண்ணணும்.
அந்த இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைகளை வந்து எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோடு வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவினை கொன்ன சுர்ஜித் அவங்க சமுதாயத்தை சேர்ந்த பர்டிகுலர் மெம்பர் தான் இந்த ஒரு கேஸையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் இப்போ சோஷியல் மீடியா பக்கம் கொஞ்சம் வைரலாகவே போயிட்டுருக்கு. பொதுவாகவே பரிதாபங்களுடைய ஆரம்ப கட்ட வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசியல் தலைவர்களையே அவங்க ரொம்ப தைரியமாக வந்து விமர்சித்து நிறைய வீடியோஸை போட்டிருப்பாங்க. அதுவுமே மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு வரவேற்புமே பெற்றிருந்தது. அதை தொடர்ந்து கொஞ்ச நாளாக அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடுறதை நிறுத்திட்டாங்க. ஆனால் அப்பப்போ சொசைட்டியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதை எடுத்து வந்து அவங்களுடைய பேஜ்ல கொஞ்சம் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போடுவாங்க. அதுவுமே மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை தான் பெற்றிருந்தது. லாஸ்ட்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லட்டு பரிதாபங்கள் வீடியோ சார்ந்து நிறைய பிரச்சனையே வந்திருந்தது. ஸோ இது பெருசாக பேசும் பொருளாக மாறி இருந்ததுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து திரும்பியுமே இவங்க இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை போடும் போதே பரிதாபங்களில் இருக்கக்கூடிய கோபியா இருக்கட்டும் சுதாகரா இருக்கட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த வீடியோ சார்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோவை நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போட்டிருக்காங்க. இது சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸ் பேஜ்லேயே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு நிறைய பேர் இது ஒரு சமூகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல வீடியோ தான், இது சொல்றதுக்கு ஒரு தனியாக தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது கண்டிப்பாக பிரச்சனையில போய் முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்கிறதுனால பரிதாபங்கள் சைட்லேருந்து இதுக்கு பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் இப்போ வரைக்கும் வரல. சமூகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு போட்டிருக்கக்கூடிய கோபி சுதாகரே காசை மோசடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாச்சும் பணத்தை மோசடி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பும் போது அதுக்கான பதில் அவங்க கிட்ட இருந்து வரல. அவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடுறது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து கோபி சுதாகருக்கு இன்னொரு கேள்வியும் வச்சிருக்காங்க. கோபி சுதாகர் மேலே போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கோபி சுதாகர் அவங்களுடைய வீடியோ பாத்தீங்களா, அந்த வீடியோ எந்த அளவுக்கு சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்ற வகையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.